சலாம் அலைக்கும். அதுபில்லாஹிம்ன ஷைத்தானி ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் ஜான்வரி 2025 எடிஷன் டைட்டில்ட் ஐ யூ அன் ஐடல் வர்ஷிப்பர். நீங்கள் இணையதெய்வ வழிபாடு செய்பவரா? ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய தெய்வம் என்னது அப்படின்னா, எது நம்மளுடைய மைண்டை மனசை ரொம்ப நேரம் ஆக்கிரமிச்சிருக்கோ அதுதான் நம்மளுடைய தெய்வம் அப்படின்னு. இந்த இணை தெய்வம் அப்படின்னா என்னன்னா, கடவுளை விடுத்து எந்த ஒரு விஷயமோ இல்லை எந்த ஒரு நபரோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக ஆகுதோ அதுதான் நம்மளுடைய இணை தெய்வம். ஸோ சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கணுன்னா, மனிதர்களாக செஞ்சு அவங்க வழிபடுற சிலைகள் மாதிரி வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற இல்லை அவங்கள மதிக்கிற ஒரு நபராக இருக்கலாம். இணை தெய்வமாக அவங்க ஆக்குற அளவுக்கு ரொம்ப எல்லாம் அளவுக்கு மீறி போகிற அளவுக்கு ரொம்ப மரியாதையும் நேசத்தையும் ஒருத்தவங்க மேலே வச்சோன்னா அவங்க நம்மளோட இணை தெய்வமாக இருக்கலாம். இல்லை நம்ம மற்ற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எது நம்மளோட நேரத்தை அதிகமாக எடுத்துக்குதோ அதுதான் நம்மளுடைய தெய்வம். எதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து நம்மளோட கவனத்தை திருப்புதோ அது எல்லாமே இணை தெய்வமாக நம்ம ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லா விஷயத்தை பற்றியும் நம்ம இப்போ யோசித்து பார்ப்போம். முதல் சொல்கிற விஷயம் ஐடென்டிட்டி. அதாவது நம்மளுடைய ஈகோவாக இருக்கலாம், நம்மளோட ஆணவமாக இருக்கலாம், இல்லை நம்மளை பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய இணை தெய்வமாக நம்மளுக்கு ஆகலாம். அது ரொம்ப பொதுவாக இப்போ நம்ம பார்க்குற இணை தெய்வமாக இருக்குது. ஸோ நம்மளை பற்றியே கவனம் செலுத்திட்டு மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இல்லை நம்ம சொல்கிறதா சரி, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய சொந்த இணை தெய்வமாக ஆக்கிறதுக்கு நம்மளே நம்மளை தெய்வமாக ஆக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ஒரு நுட்பமான இணை தெய்வ வழிபாடு. ஏன்னா நம்மளுக்கு இது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிலையில் இருந்தோன்னா கடவுளை விடுத்து நம்ம மேலே நம்மளோட கருத்துக்கள் மேலே, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் மேலே, இல்லை நம்ம தான் பெருசு அப்படின்ற மாதிரி நம்மளை நம்ம ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்மளுடைய அடையாளத்தை நம்மளை நம்மளோட சோஷியல் மீடியா சமூக வலைதளத்தோட ஒட்டி வச்சுருந்தோன்னா, இல்லை நம்மளோட வேலை தான் நம்மளோட அடையாளம் அப்படின்னு வச்சுருந்தோன்னா, இல்லை நம்ம சுற்றி இருக்க நண்பர்கள், இல்லை நம்மளுடைய தோற்றம், நம்ம என்ன சாதிக்கிறோம், இது எல்லாத்தையும் தான் நம்மளோட அடையாளமாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு திருப்தியே கிடைக்காது. ஏன்னா எப்போவுமே நம்மளோட மற்றவங்கள பார்த்தா நம்மளுக்கு அவங்க சிறப்பாக இருப்பாங்களே, நம்மளோட நல்ல வேலையில் இருக்காங்க, நம்மளோட நிறைய சாதிச்சிருக்காங்க, நம்மளோட நிறையா பணம் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். நம்ம திருப்தியாகவே உணர முடியாது. ஆனால் எப்போ நம்மளுடைய அடையாளமாக கடவுள் மட்டும், நான் ஒரு சரணடைந்தவர் அப்படின்றத நம்மளோட அடையாளமாக வைக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு உண்மையான அந்த சுதந்திரத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். சூரா 12 வசனம் 53. அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் என்னை குற்றமற்றவள் என்று உரிமை கூறவில்லை. என்னுடைய இரட்சகரிடமிருந்து கருணையை அடைந்தவர்களுக்கு தவிர மன இச்சையானது தீய ஒழுக்கத்தை அதிகரிக்கும் ஒன்றாகும். என் இரட்சகர் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். அடுத்து சொல்லப்படுற விஷயம் பணம் இல்லை இந்த உலகம் சார்ந்த பொருட்கள். இப்போ உள்ள உலகத்தில் நம்ம பார்த்தோன்னா, இப்போ உள்ள உலகம்னு இல்லை, ரொம்ப காலமாகவே பணத்துக்கும் சொத்துக்கும் நம்ம அடிமையானவங்களா மக்கள் இருக்கோம். நிறைய காசு வேணும், நிறைய விஷயங்கள் வாங்கணும் அப்படின்றது நம்ம அதிலேயே போனோன்னா அதிலே நம்ம மூழ்கி போயிடுவோம். அது நம்மளுடைய ஒரு இணை தெய்வமாக ஆகிற அளவுக்கு. பணக்காரங்களோ சரி, ஏழையோ சரி, இல்லை அதுக்கு நடுவில் இருக்கிறவங்களும் சரி, பணம் அப்படின்றத நம்மளை டக்குன்னு நம்மளை அது ஒரு பொறிக்குள்ளே நம்மளை அடைச்சிரும். ஸோ எப்போ இந்த பணம் அப்படின்றது நம்மளோட இணை தெய்வமாகுதோ நம்மளுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் அது போதுன்ற ஒரு நிறைவே நம்மளுக்கு வராது. அது அதனால் நம்ம எடுக்கிற முடிவுகள் இன்னும் நிறையா பணம் வேணும், இன்னும் நிறையா சொத்து வேணும் அப்படின்றதுக்காக நம்ம முடிவு எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நம்மளோட ஆன்மாவுக்கும் நம்மளோட மகிழ்ச்சிக்கும் தான் அது கெட்டதாக போய் முடியும். ஸோ பணம் அப்படின்றது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. அது ஒரு கருவி தான். அதை நம்ம நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்போ நம்மளுடைய நம்பிக்கையை, நம்மளோட ட்ரஸ்ட்டை கடவுள் மேலே வைக்காமல் நம்ம அந்த பணத்து மேலே வைக்கமோ அப்போ தான் அந்த பிரச்சனை ஏற்படுது. நம்மளோட நம்பிக்கையை நம்ம தப்பான இடத்துல வைக்கிறோம்.
ஸோ நம்ம எப்போவுமே வந்து கடவுளை மட்டும் வழிபடுறதுல, கடவுளை மட்டும் அவர் மேலே மட்டும் நம்பிக்கை வைக்கிறது தான் வந்து நம்ம கற்றுக்கணும். சூரா 3 வசனம் 186. தவிர்க்க இயலாத சோதனை. உங்களுடைய செல்வம் மற்றும் வாழ்வுகளின் மூலம் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். மேலும் வேதத்தை பெற்றவர்களிடமிருந்தும் இன்னும் இணைதெய்வ வழிபாடு செய்பவர்களிடமிருந்தும் ஏராளமான நிந்தனையை நீங்கள் செவியுறுவீர்கள். நீங்கள் உறுதியாய் விடாமுயற்சியுடன் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்தினால் இது உங்களது விசுவாசத்தின் பலத்தை நிரூபிக்கும். சூரா 10 வசனம் 58. நம்பிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சி. கடவுளின் அருளை கொண்டும் மேலும் அவருடைய கருணையை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கூறுவீராக. அவர்களால் சேகரிக்க முடிந்த எந்த செல்வத்தை விடவும் இது மிகவும் மேலானது. ஸோ அடுத்து சொல்லப்படுற விஷயம் வந்து வேலை இல்லாட்டி அவங்களோட பதவி தகுதி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ முன்னாடிலாம் வந்து வேலை அப்படின்றது என்னன்னா அவங்களோட குடும்பத்தையும் அவங்களையும் பார்த்துக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த வேலை அப்படின்றது தான் நம்மளோட ஒரு அடையாளமாக, அது நம்மளோட ஒரு பகுதின்ற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க இந்த வேலை பார்க்குறாங்க, நான் இந்த வேலை பார்க்குறேன் அப்படின்றது வந்து ஒரு அடையாளமாக, அதுதான் நம்ம அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டு போகுது. ஸோ முக்கியமான விஷயம்தான், நம்மளோட திறமைக்கு ஏற்ப நம்மளுக்கு எது பிடிக்குதுன்றதுக்கு ஏற்ப ஒரு வேலையை கண்டுபிடிக்கிறது, ஒரு வேலை பார்க்குறன்றது முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம், அது மட்டும்தான் முக்கியம் அது அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஆக்கிடக்கூடாது. ஏன்னா ஒரு வேலை அப்படின்றது மிஞ்சி போனால் ஒரு 50 வருடங்கள் இருக்கும். ஆனால் நம்மளோட ஆன்மா வந்து என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். சூரா 28 வசனம் 76. காரூன். அடிமை மேய்ப்பானான காரூன் மோசஸின் சமூகத்தாரில் உள்ளவனாக இருந்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து அவர்களை அடக்குமுறை செய்தவன் ஆவான். வலிமையான ஒரு கூட்டத்திற்கே கிட்டத்தட்ட மிகவும் கனமாக இருக்கும் அளவிற்கு அதன் சாவிகளை கொண்ட ஏராளமான பொக்கிஷங்களை நாம் அவனுக்கு தந்தோம். அவனுடைய சமூகத்தார் அவனிடம் கூறினர், ஆணவம் மிக கொள்ளாதே, ஆணவம் கொண்டவரை கடவுள் நேசிப்பதில்லை. அடுத்து சொல்லப்படுற விஷயம் வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், நம்மளுடைய தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம எங்கே பார்த்தாலும் எல்லா விளம்பரமுமே வந்து நம்மளுடைய தோற்றத்தை வந்து சரிப்படுத்துறதுக்கு, நம்மளை இன்னும் வந்து இளமையாக இன்னும் வந்து சிறந்தவங்களா காட்டுறதுக்கு தான் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம விளம்பரத்தில் பார்க்குறோம். நிறைய மக்கள் வந்து அவங்களோட தோற்றத்தையே வந்து வழிபடுறாங்க. மணிக்கணக்காக ஜிம்லேயே இருக்கிறது, இல்லை நிறையா பணத்தை வந்து அழகு சாதன பொருட்களில் செலவழிக்கிறது, மற்றவங்க நம்மளை பற்றி எப்படி நினைப்பாங்க, மற்றவங்க முன்னாடி நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்றத பற்றி எப்போவுமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து இணையதெய்வ வழிபாடில் கொண்டு போய் முடியும். ஸோ நம்மளோட உடலை பார்த்துக்கிறதும், நம்மளோட முடி, நம்மளோட ஸ்கின் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது வந்து முக்கியம்தான். ஆனால் வந்து இதே தான் நம்மளோட முழு கவனத்தையும் நம்ம வந்து செலுத்தக்கூடாது. இதே தான் நம்மளோட ஃபோக்கஸாக நம்ம ஆக்கிடக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், நம்மளோட தோற்றம் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறது தான். கடவுள் தான் வந்து என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவராக இருக்கார். ஸோ நம்மளோட ஆன்மாவோட ஆரோக்கியம் தான் வந்து உண்மையிலேயே முக்கியமான ஒரு விஷயம். அதில் தான் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். சூரா 24 வசனம் 31. மேலும் நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்வதுடன் தங்கள் கற்பை பாதுகாத்து கொள்ளவும் வேண்டும் என்று கூறுவீராக. அவசியமானவற்றை தவிர தங்களுடைய உடல்களின் எந்த பகுதியையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அவர்கள் தங்களுடைய மார்புகளை மறைத்து கொள்ள வேண்டும். மேலும் அவர்களுடைய கணவர்கள், அவர்களுடைய தந்தையர், அவர்களுடைய கணவர்களின் தந்தையர், அவர்களுடைய மகன்கள், அவர்களுடைய கணவர்களின் மகன்கள், அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய சகோதரர்களின் மகன்கள், அவர்களுடைய சகோதரிகளின் மகன்கள், மற்ற பெண்கள், பாலியல் உந்துதல் அற்றுப்போன ஆண் ஊழியர்கள் அல்லது பணியாளர்கள் அல்லது பருவமடையாத குழந்தைகள் முன்னிலையில் தவிர இவ்விதையை தளர்த்த வேண்டாம். அவர்கள் நடக்கும் பொழுது தங்களுடைய உடல்களின் குறிப்பிட்ட விவரங்களை குலுக்கி வெளிப்படுத்துவதற்காக தங்கள் பாதங்களை அதிரச் செய்ய வேண்டாம். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு கடவுளிடம் வருந்தி திருந்த வேண்டும். அடுத்ததா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு.
நம்ம இப்போ இருக்கிற டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, பொழுதுபோக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு கை கெட்டுற தூரத்தில நம்மளோட விரல்களிலே எப்போதுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம யூடியூப் பார்க்குறோம், பாட்காஸ்ட் நெறையா இருக்கு, டிவி இல்லாட்டி வந்து சுற்றுலா வெக்கேஷன்ஸ் போறது, இது எல்லாமே வந்து பொழுதுபோக்கு தான். பொழுதுபோக்கு அப்படின்றது வந்து தப்பு கிடையாது. அது வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாவும், நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு, ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து அத பயன்படுத்திக்கலாம். ஆனா, எல்லாத்துலயும் எனக்கு பொழுதுபோக்கு வேணும், எல்லாமே எனக்கு ஃபன்னா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆரம்பிக்கிறப்போ அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறப்போ தான் வந்து, அது நம்மளோட ஒரு இணை தெய்வமா, கடவுள்கிட்ட இருந்து நம்மள திசை திருப்புற ஒரு விஷயமா அது வந்து ஆகுது. ஸோ எல்லா விஷயமுமே வந்து பொழுதுபோக்கா எனக்கு பண்றதுக்கு ஃபன்னா, பண்றதுக்கு எனக்கு வந்து ஜாலியா இருந்தா தான் நான் செய்வேன் அப்படின்ற மாரி வந்து நம்ம இருக்கக்கூடாது. பொழுதுபோக்கு அப்படின்றது வந்து கடவுள்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்த ஒரு பரிசா இருக்கு. அதனால நம்ம எப்பவுமே வந்து யார் நம்மளுக்கு குடுத்தாங்களோ, அந்த குடுக்கிறவர தான் வழிபடணுமே தவிர, அந்த பரிச வந்து வழிபடக்கூடாது. அண்ட் பொழுதுபோக்கு அப்படின்றத வந்து ஒரு அளவோட தான் நம்ம வந்து அத என்ஜாய் பண்ணணும். அத அனுபவிக்கணும். அடுத்ததா கம்ஃபர்ட். வசதி இல்ல சொகுசு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை தான் வந்து நம்ம வாழ்றோம். இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் வந்து நம்ம வாழ்க்கைய வந்து ரொம்ப இலகுவாக்கி வச்சிருக்கு. எல்லா விஷயங்களுமே வந்து முன்ன இருந்தத விட இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப வசதியா, நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா தான் எல்லாமே இருக்கு. ஸோ கம்ஃபர்ட் இந்த வசதி, இந்த சுகமா இருக்கிறது வந்து ஒரு அருட்கொடையா இருந்தாலும், அத வந்து நம்மளோட இணை தெய்வமா ஆக்கிரக்கூடாது. எல்லா விஷயத்தையும் விட எனக்கு என்னோட கம்ஃபர்ட், எனக்கு என்னோட வசதி தான் முக்கியம் அப்படின்னு வந்து நம்ம அதுக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு சேலஞ்சஸ் சோதனைகள் வரப்போ நம்ம வந்து கஷ்டப்படுவோம். ஸோ எல்லா விஷயமுமே வந்து எனக்கு வசதியா இருந்தா தான் நான் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற விஷயம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி நம்ம வந்து இருக்கக்கூடாது. எல்லா விஷயங்கள்லயுமே வந்து நம்மளோட ஒரே குறிக்கோளா, நம்மளோட வசதி தான் வந்து நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா பாடுபடுறது, நம்மளோட ஆன்மாவுக்காக பாடுபடுறது தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது அப்படின்னு குரான்ல பார்க்குறோம். சூரா 9 வசனம் 87. அவர்கள் சரீர உழைப்பில்லாதவர்களுடன் சேர்ந்திருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டனர். அதன் விளைவாக அவர்களுடைய இதயங்கள் முத்திரையிடப்பட்டன. எனவே அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அடுத்து ஃபோன்ஸ் அண்ட் ஜென்ரலா டெக்னாலஜி. நம்மளுடைய நம்முடைய தொலைபேசி இல்லாட்டி பொதுவான மத்த தொழில்நுட்பம் நம்ம பயன்படுத்துறது எல்லாமே அதில வந்துரும். ஸோ இப்போ இந்த ஃபோன்ல வந்து அடிக்ட் ஆயிருக்கிறது, ஃபோனுக்கு வந்து அடிமையா இருக்கிறது வந்து ரொம்ப வளர்ந்துட்டே வர ஒரு விஷயமா, ஒரு பிரச்சனையா வந்து இருக்கு. நெறைய மக்களுக்கு வந்து அவங்களோட ஃபோன வந்து கொஞ்ச நேரம் கூட பார்க்காம இருக்க முடியாது. ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, எதனா மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த நம்மளோட ஃபோனும் சரி, சமூக வலைதளமும் சரி, அ நம்மளோட இந்த மாடர்ன் உலகத்தில வந்து நம்மளோட இணை தெய்வமா வந்து ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. கடவுள்கிட்ட இருந்து நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணி, நம்மள திசை திருப்பி. ஸோ திரும்பியும் டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பம் தான் பிரச்சனையா அப்படின்னா கிடையாது. நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு குடுக்குறோம், நம்ம அதுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய நேரத்த செலவு பண்றோம் அப்படின்றது தான் வந்து அங்க பிரச்சனையா இருக்கு. ஸோ நம்மளே யோசிச்சு பார்த்துக்கலாம். எதனா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு நம்ம வந்து எத்தனை வாட்டி நம்மளுடைய ஃபோனை வந்து நம்ம போய் பார்க்குறோம். இல்லை நம்ம எதனா ஒரு போஸ்ட், எதனா ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னா, அதை எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்கு, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம எப்படி அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு யோசிச்சு பார்க்கணும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது கடவுள்கிட்ட இருந்து நம்மளுடைய கவனத்த திருப்புது அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு இணை தெய்வமா ஆயிடலாம். சூரா 39 வசனம் 3. நிச்சயமாக மார்க்கம் கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அவருடன் இணை தெய்வங்களை அமைத்துக் கொள்பவர்கள் கடவுளுக்கு நெருக்கமாக எங்களை கொண்டு செல்வதற்காகவே நாங்கள் அவர்களை இணை வழிபாடு செய்கின்றோம். ஏனெனில் அவர்கள் மேலானதொரு நிலையில் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். அவர்களுடைய தர்க்கங்கள் குறித்து கடவுள் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார். இத்தகைய பொய்யர்களை நம்ப மறுப்பவர்களை கடவுள் வழிநடத்துவதில்லை. அடுத்து ரொம்ப பொதுவா இருக்கக்கூடிய ஒரு இணை தெய்வம் குடும்பம் அல்லது குழந்தைகள். ஸோ குடும்பம் அப்படின்றது வந்து கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு அருட்கொடையா இருக்கு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை துணையையோ இல்லை நம்மளுடைய குழந்தைகளையோ
கடவுளுக்கு மேலே ஒரு நிலையில் நம்ம வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப நம்ம அறியாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து நம்மளுடைய குடும்பத்தை எப்போவுமே அதுக்கான இடத்த தான் நம்ம வந்து கொடுக்கணும். அது குடும்பம் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் வந்து எதுவுமே கடவுளை விட நம்மளுக்கு வந்து முக்கியம் கிடையாது. நம்மளுடைய குடும்பத்திற்கு மேலே நம்ம வச்சிருக்க அன்பு வந்து எப்போவுமே நம்மளோட படைத்தவருக்கு மேலே நம்ம வச்சிருக்க அன்பை விட அதிகமாக போயிடவே கூடாது. சூரா 9:24. முக்கியத்துவம் வாய்ந்த அளவுகோல். பிரகடனம் செய்வீராக, உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய உடன்பிறப்புகளும் உங்களுடைய வாழ்க்கை துணைகளும் உங்களுடைய குடும்பமும் நீங்கள் சம்பாதித்து வைத்துள்ள செல்வமும் உங்களை கவலை கொள்ள செய்கின்ற ஒரு வியாபாரமும் மேலும் உங்கள் பிரியத்திற்குரிய இல்லங்களும் கடவுளையும் அவருடைய தூதரையும் அவருடைய பாதையில் பாடுபடுவதையும் விட உங்கள் நேசத்திற்குரியதாக இருந்தால் பிறகு கடவுள் தனது தீர்ப்பை கொண்டு வரும் வரை சற்று காத்திருங்கள். தீய மக்களை கடவுள் நேர்வழியில் செலுத்துவதில்லை. இதில் அடுத்து சொல்கிற விஷயம் வந்து புகழ். இப்போ வந்து சமூக வலைதளம் வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறோம். ஸோ அதன் மூலயமா வந்து யார் வேணாலும் டக்குன்னு வந்து ஃபேமஸ் ஆயிடலாம், டக்குன்னு பிரபலமாயிடலாம். அது வந்து கொஞ்ச நேரம் தான் நீடிக்கும் அப்படின்னாலும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு போஸ்ட் நம்ம போடுற ஒரு பதிவோ ஏதோ வந்து எல்லாருக்கிட்டையுமே அது வந்து போய் அடைஞ்சிருது. அது பிடிச்சதுன்னா நம்ம வந்து ரொம்ப பிரபலமான ஒருத்தவங்களாக ஆகிடுவோம். இந்த பிரபலம் அப்படின்றது எவ்வளோ பிரபலமாக இருக்காங்க அப்படின்றத எப்படி அளவெடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை பேருக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, எத்தனை லைக்ஸ் வருது அப்படின்றத வச்சு தான் அதை வந்து அளவிடுறாங்க. ஸோ நம்மளுடைய டேலண்ட்டை, நம்மளுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுலையோ, நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்கிறதுலையோ, அதை வந்து மற்றவங்கள்ட்ட பகிர்றதோ வந்து தப்பு கிடையாது. ஆனால் அந்த புகழ், அந்த எல்லாருக்கும் நம்மளை வந்து பிடிக்கணும், நம்மளுடைய திறமையை வந்து எல்லார்ட்டையும் காட்டணும், எல்லாருக்குமே நம்மளை வந்து பிடிச்சி நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற அந்த விஷயம் வந்து அதுதான் நம்மளுடைய நோக்கமாக, அதுவே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நாளில் நிறையா டைம் அதை பற்றியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய ஒரு இணை தெய்வமாக ஆகிடும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே இப்போ வந்து நம்ம ஒரு பிரபலமான ஒரு நிலையில் நிறைய பேரை பார்க்கக்கூடிய, நிறைய பேரை நம்மளை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம கடவுளை புகழவும் அவரை துதிக்கவும் தான் பயன்படுத்தணுமே தவிர, மற்றவங்க வந்து நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணணும், மற்றவங்க வந்து நம்மளை மதிக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து தேடக்கூடாது. ஸோ இப்போ வந்து கடவுள் இணை தெய்வத்தை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து குரான் வசனங்கள் பார்ப்போம். சூரா 4:48. மன்னிக்க இயலாத பாவம். கடவுள் இணைதெய்வ வழிபாட்டை மன்னிக்க மாட்டார். ஆனால் அவர் தன் நாடுவோருக்கு இதைவிட சிறிய குற்றங்களை மன்னிக்கின்றார். எவரொருவர் கடவுளுடன் இணை தெய்வங்களை ஏற்படுத்துகின்றாரோ அவர் ஒரு பயங்கரமான குற்றத்தை செய்தவர் ஆவார். இணை தெய்வங்கள் தங்களை இணை வைத்து வழிபடுவோரை கைவிட்டு விடுகின்றனர். சூரா 2:165. இருப்பினும் சில மனிதர்கள் கடவுளுக்கு போட்டியாக இணை தெய்வங்களை அமைத்து மேலும் அவர்களை கடவுள் போல் நேசிக்கின்றார்கள். நம்பிக்கையாளர்களோ கடவுளை அதிகம் நேசிக்கின்றார்கள். தண்டனையை காணும் சமயம் வரம்பு மீறுபவர்கள் மட்டும் தங்களையே காண முடிந்தால் அதன் பின்னர் கடவுளுக்கு மட்டுமே அனைத்து வல்லமையும் உரியது என்றும் மேலும் கடவுளின் தண்டனை அச்சமூட்டத்தக்கது என்றும் கண்டுகொள்வார்கள். சூரா 5:76. உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யவோ அல்லது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யவோ சக்தியற்ற இணைகளை கடவுளுடன் சேர்த்து வழிபடுவீர்களா? கடவுள் செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். சூரா 25:55. இருப்பினும் வழக்கமாக அவர்களுக்கு நன்மை செய்யவோ அன்றி அவர்களுக்கு தீமை செய்யவோ இயலாத இணை தெய்வங்களை அவர்கள் கடவுளுடன் அமைத்து கொள்கின்றனர். உண்மையில் நம்ப மறுப்பவன் தன்னுடைய இரட்சகரின் ஒரு விரோதி ஆவான். சூரா 18:104. இந்த வாழ்வில் எவர்களுடைய காரியங்கள் முற்றிலும் வழிதவறியதாக இருந்த போதிலும் தாங்கள் நல்ல காரியங்கள் செய்வதாகவே எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான். ஸோ இதில் பார்த்தோன்னா நிறைய மக்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையில் இணைதெய்வ வழிபாடு அவங்க செய்கிறாங்க அப்படின்றதே வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.
இப்பயும் சரி, எப்பயுமே சரி இனதெய்வ வழிபாடு செய்றவங்க, தாங்க வந்து இனதெய்வ வழிபாடு செய்றேன் அப்படின்றத வந்து அவங்க எப்பவுமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து அவங்க மறுக்க தான் செய்றாங்க. ஸோ நம்ம டெய்லியும் நம்ம வந்து நம்மள நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு நாள்லயும் எதுக்கு வந்து அதிகமா நேரம் செலுத்துறோம்? நம்ம வந்து நான் வந்து ஒரு இனதெய்வ வழிபாடு செய்பவனா? அப்படின்னு வந்து நம்மள நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேரு விக்கி. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும்.